இந்திய செய்திகள். இலங்கையில் 2 வார காலத்துக்குள் போர் நிறுத்தத்தை கொண்டுவராவிட்டால் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவி விலகுவார்கள் என தமிழக முதல்வர் கருணாநிதி கூறியுள்ளார். இலங்கை பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க தமிழகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் இடம்பெற்றது. இன்றைய கூட்டம் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு விவரம் வெளியிட்ட கலைஞர் மூனா கருணாநிதி, இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும், இந்திய அரசு இலங்கை அரசுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். இலங்கை தமிழர்கள் பிரச்சனையை முன்வைத்து வாக்குகளை பெற தான் முயலவில்லை. 1956ஆம் ஆண்டு முதல் பிரச்சனை குறித்து தான் அக்கறை காட்டி வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. ஆயினும் அவர்களின் தலைவர்கள் இலங்கை பிரச்சனையை வெறுப்பதாக நான் கருதவில்லை. தம்மீதான கோபம் காரணமாகவே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என தமிழக முதல்வர் கூறினார். சகோதர கொலைகளை தாம் தொடர்ந்து எதிர்த்தும் கண்டித்தும் வந்திருப்பதாக அவர் சொன்னார். இதேவேளையில் இந்திய அரசு போர் நிறுத்தம் வேண்டும் என்று நினைத்தால் அதை 24 மணி நேரத்தில் கொண்டுவர முடியும் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரத்தில் இந்திய அரசின் துரோகம் வெட்ட வெளிச்சமாகிவிட்ட நிலையில் பழியில் இருந்து தப்புவதற்காக தமிழக முதல்வர் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஈழத் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய அரசு மறைமுகமாகவும் நேரடியாகவும் உதவி செய்து வருகிறது. தமிழின படுகொலையில் இந்திய அரசுக்கு பங்குள்ளது. மத்திய அரசில் அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதில் முழு பங்குண்டு என்று வைகோ குற்றம் சுமத்தினார்.